வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, ஒரு சின்ன துண்டு தேங்காயில் கொஞ்சோண்டு வெங்காயம் சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவில் புளி ஊற போட்டிருக்கேன், கருவேப்பிலை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. துவரம்பருப்பு 1/2 கப், கடலைப்பருப்பு 1/2 கப் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இது அரைக்கும் போது இதோட 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உப்பு கொஞ்சோண்டு, கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு, இந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம். இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பருப்பு உருண்டைங்களை இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், ஜீரகம் கொஞ்சோண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் பூண்டை நல்லா நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்றேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். அதோடைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு, கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். திக்னஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது வேக வச்சுருந்த பருப்பு உருண்டைங்களை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பருப்பு உருண்டைக்குள்ளே உப்பு புளிப்பு எல்லாம் சேரும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு தயார். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
Audio Jungle.